செய்ய தெரியும். அதெல்லாம் ரொம்ப நீட்டாலாம் கிடைக்காது. இருக்கிறது என்னவோ காட்டில் விளைஞ்சது என்னவோ அந்த மாதிரி ஊதி அந்த நெருப்பு வந்து வர்றதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு வந்து அதுவே ஒரு அரை மணி நேரம். ஹாய் ஹலோவில் இருக்கோம், வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. காலையில் மணி ஒரு 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்தேங்க. வியாழக்கிழமை அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு 6:30 எல்லாம் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு லஞ்சு அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதாவது லிக்விட் ஐட்டம் மாதிரி ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ காலையில் இருந்தது. இப்படி காலையில் எழுந்து சமைக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, காலேஜ் டைமில் வந்து பாட்டி வீட்டில் தான் இருந்து வந்தேன் அப்படின்னு போனது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். விலாக் பார்க்காதவங்க ஃபஸ்ட் விலாக்கை பார்த்துட்டு வந்து பாருங்கள். விலாகுன்னு ப்ளேலிஸ்ட்டு தனியாகவே இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. காலையில் 5 மணிக்கு தாங்க எழுந்து அப்போ கோதுமை மாவுலாம் கிடையாது, மைதா மாவு தான் நிறைய கிடைக்கும். மைதா மாவில் வந்து ஒரு 4-5 சப்பாத்தி போட்டு தக்காளி கொஜ்ஜு மட்டும்தாங்க செய்ய தெரியும். அது தக்காளி கொஜ்ஜு வந்து செய்வேன். செஞ்சு அந்த ஒரு 4 சப்பாத்தி போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணிக்கு இருந்தால் 7 மணி ஆயிருங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு. பட் இப்போல்லாம் 4 சப்பாத்தியை 4 நிமிஷத்தில் அசால்ட்டாக போட்டுட்டு போயிடுவேங்க. சப்பாத்தியும் சப்பாத்தி மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. அது ரொம்ப வில்லேஜு அப்படிங்கிறனால பாட்டி அவங்க தாத்தா வந்து விவசாயம் பண்ணதுனால அந்த குக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் மோஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாலாம் இருக்காது. ஒரு டைம் தான் ஒரு வேலைக்கு வந்து சமைப்பாங்க ஒரு நாளைக்கு, அதுதான் மறுநாள் வர போகும். இந்த மாதிரி தான் வந்து குக்கிங் இருக்கும். ஸோ அந்த சாப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நீட்டாலாம் கிடைக்காது. இருக்கிறது என்னவோ காட்டில் விளைஞ்சது என்னவோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுக்காகவே என் பிள்ளைங்க 2 பேரையும் எங்கேயுமே விடக்கூடாது, நம்மளே வச்சு வளர்க்கணும்னு வளர்த்தேன். பட் எப்படி தான் இருந்தாலும் இந்த காலேஜுன்னு வரும்போது ஹாஸ்டலில் விட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிலமை வந்து மாறிப்போச்சு. இப்போது ஹஸ்பண்ட்காக இப்படி குக் பண்ணும்போது எனக்கு பழைய நினைவுகள் அப்படியே வந்துட்டுருக்கும். காலேஜ் டைமில் இப்படி தானே குக் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஆனால் அப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. விறகடுப்பு ஊதி அந்த நெருப்பு வந்து வர்றதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு வந்து அதுவே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இப்படி தான் இருக்கும். பாட்டி தாத்தா எல்லாமே பார்த்திங்கன்னா 3 o'clock அந்த மாதிரிலாம் எழுதுருவாங்க. மாடு வச்சுருப்பாங்க இல்லையா, அதை பண்ணைக்கு கொண்டு போய் பால் கறந்து கொண்டு வரணும். அப்புறம் அந்த பால் நம்ம வீட்டில் வந்து வாங்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் தண்ணி வைக்கணும், காட்டுக்கு போகணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் தாத்தா பாட்டிக்கு இருக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக எழுந்துருவாங்க. பட் ஏதோ ஒன்று நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. காலையில் சமைச்சி நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. மொதல் நாள் மதியானமாக எங்கள் பாட்டி சமைப்பாங்கங்க நைட்டுக்கு. அந்த நைட்டு தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி சமைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதையே காலையில் இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி போட்டிருப்பாங்க. தயிர் வந்து ரொம்ப பெரிய பானையில் வச்சுருப்பாங்க. தயிர் ஊறுகாய், மேக்ஸிமம் தயிர் ஊறுகாய் தான். அப்புறம் தான் 11th படிக்கும்போது கொஞ்சம் தைரியம் வந்து நானே சமைக்கிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி பீரோவில் வச்சு லாக் பண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்ததுங்க. ஏன்னா குக் பண்ணி எல்லாரோடையும் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும், டெய்லி தயிர் சாதம் கொண்டு போக முடியாது அப்படின்னு. இதில் எங்கள் தாத்தாவை மறக்க முடியாதுங்க. தாத்தா என்ன பண்ணுங்க, நான் தயிர் சாதம் மட்டும் கொண்டு போகிறேன் அப்படின்னா 1 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. அப்போ எங்கள் தாத்தா வேகமாக என் பின்னாடியே ஓடி வருவாங்க. அவங்க 8 மணிக்கு மாடு பற்றிட்டு போகணும். ஆனாலும் தாத்தா வேகமாக ஓடி வந்து தவால் வடை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. உள்ளி வடை தான் தவால் வடை சொல்லுவாங்க, மைதா மாவில் செஞ்சது. அந்த 2 வடை வந்து என்ன ரேட்டுங்கிறது எனக்கு அப்போ ஞாபகம் இல்லை. அதை வாங்கி இந்தாடா இதை வச்சுக்கோ, காலையில் சாப்பிடாமல் வந்திருக்கு, இதை சாப்பிடு அப்படின்னு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் இருக்காது. நைட்டு செஞ்ச அந்த சாதம் தான் தண்ணி ஊற்றி போட்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அம்மா அப்பாவை விட்டு வளர்ந்து இப்போ வந்து இந்த அளவுக்கெல்லாம் குக் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயங்க அது. என்னோடய கதையை கேட்டு உங்களோட கதைகள் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மறக்காமல், சரியா? இன்றைக்கான ஸ்பெஷல் ஃபுட்டு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பொங்கல் ஒன் பாட்டில் வச்சிட்டேன். அப்புறம் சீனியவரைக்காய் கொத்தவரங்காய் பொரியல், கம்மங்கூழ். கம்பு வந்து முதல் நாளே ஊற வச்சு அரைச்சிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் வந்து காய்ச்சி அதில் தயிர் இல்லைன்னா
தண்ணி ஊற்றி பச்சை மிளகாய் வெங்காயம் மல்லித்தலை கறிவேப்பிலை போட்டு வச்சிடுறது, அவ்வளோதான். இது லிக்யூடானால் அவங்களால சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால அந்த லிக்விட் ஃபார்மில் கொடுத்து அனுப்பிடுவேங்க. ஸோ பேக்கிங் வேலை முடிஞ்சிருச்சு. இது முடியும் போது பார்த்திங்கன்னா 6-5 மணி. வெளியில் போய் பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே இப்போ தான் வந்து அந்த சூரியன் வந்து எட்டி பார்க்குறாரு நம்மளோட பூமியை, அந்த மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. அந்த ஒரு சீனரி வந்து உங்களுக்கு பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த இவங்களை அனுப்பிட்டு மெடிடேஷன் வாக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டோரி எழுத வேண்டியிருந்தது, அதெல்லாம் எழுதிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு அதே கம்மங்கூழ் நாள் செஞ்ச சுண்டல் வடை பேலன்ஸ் இருந்தது, அதுவே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை என் கூட ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இப்படியே தொடர்ந்து பயணம் செய்வோம். என்னோடய கதையை கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. லவ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.